Taste the Daily. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகனை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அனுப்ப மறுத்து நீதிபதி சாட்டை துரைமுருகனை விடுவித்தார். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி சாட்டை துரைமுருகன் என்பவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக கூறி திருச்சியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து தென்காசியில் இருந்த சாட்டை துரைமுருகனை போலீசார் கைது செய்து திருச்சிக்கு அழைத்து வந்தனர். இதையடுத்து திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சாட்டை துரைமுருகனை நீதிமன்ற காவலில் அனுப்ப மறுத்து அவரை நீதிபதி விடுவித்தார். மேலும் சாட்டை துரைமுருகனை அழைத்து வந்தபோது அவரது கார் விபத்திற்குள்ளானது. இந்த நிலையில் காரில் அழைத்து வரும்போது விபத்து ஏற்படுத்தி தன்னை போலீசார் திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சி செய்ததாக சாட்டை துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். விடிய ஆட்சியில் அரசியல் நிர்வாகிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட்டு பக்கத்தில் காவலர் கொண்டு போய் ஒரு கார் மேலே மோதுவாங்க. பின்னாடி இருக்கிற லாரி வந்து என் கார் மேலே மோதி எனக்கு முதுகு வலி, என் டிரைவருக்கு தலைமுழுக்கு அடிபட்டு இருக்கிறது. அந்த வண்டி அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கு பிறகு திருப்பி டெம்போ டிராவலில் என்னை ஏற்றிட்டு வராங்க. முழுக்க இந்த அரசாங்கம் என்னை கொலை செய்ய பார்க்கறது. இந்த அரசியலும் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. தயவு செய்து நீதிமன்றங்கள் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிற்கு டெல்லி போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் உத்தரவாத தொகையுடன் ஜாமீன் வழங்கியுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தயாரிப்பாளரும் முன்னாள் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கை கடந்த மார்ச் மாதம் மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். இந்த நிலையில் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிற்கு டெல்லி போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் உத்தரவாத தொகையுடன் ஜாமீன் வழங்கியுள்ளது. மேலும் திங்கட்கிழமை தோறும் என்சிபி அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் செல்போன் எண்ணை மாற்றினால் என்சிபி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் நிபந்தனையுடன் டெல்லி போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கிலும் கைதாகி திகார் சிறையில் உள்ளதால் ஜாமீன் கிடைத்தும் ஜாஃபர் சாதிக் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.